இதை முதல்ல செஞ்சு சாப்பிட்டப்போ இத்தனை நாளாக இது தெரியாமல் போச்சு அப்படின்னு தான் இருந்துச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக கூட வந்து தேங்காய் சட்னியோட சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யறங்கிற பார்க்கலாம். மதியம் வச்ச சாதம் எடுத்துருக்கேன். நீங்கள் லெஃப்ட் ஓவர் ரைஸு தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூட 3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் 2 சேர்த்துட்டு தேவைக்கேற்ப கல்லுப்பும் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சிட்டு வந்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. கொரன்னு அரைச்சி மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணியை அரைச்சிட்டிங்கன்னா கடலை மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இந்த பதத்துக்கு இருக்கணும். போடுற பதத்துக்கு கிள்ளி விட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துட்டு பக்கோடாவை போட்டு பார்த்து எண்ணெயை நல்லா காய வச்சு மிதமான சூட்டில் போட்டு எடுக்கணும். ரொம்ப காய வச்சிட்டிங்க அப்படின்னா கையை பக்கத்தில் கொண்டு போக முடியாது. இனிமேல் தூக்கி போடுற பழைய சாதத்துல இதே மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். சேர்த்து கருவேப்பிலை வாசனையோட டிஃப்ரெண்டா இருக்கும். பழைய சாதத்துல தான் செஞ்சோம் அப்படின்னு கண்டிப்பா வந்து தெரியவே தெரியாது. அப்படியே விட்டுட்டு கலர் சேஞ்ச் ஆனதும் பெரட்டி விட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து பிளேட்ல வந்து கொடுக்கலாம். சாதத்துக்கே எனக்கு 2-3 பேட்சா போட்டு எடுக்க வேண்டி இருந்துச்சு. அவ்வளவு கிறிஸ்பியா இருந்துச்சு. இது தேங்காய் சட்னியோட சேர்த்து சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும். தேங்காய் சட்னி தாளிக்க டொமேட்டோ சாஸ் இருந்துச்சுன்னா அது கூடயும் சேர்த்து சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.